நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க. பாம்ப கண்டா படைய நடுங்குன்ட்டு. அதே மாரி ஒரு மனிதனுக்கு பாம்பு கடி வந்தோனே, பல செய்யக்கூடாத நெறைய விஷயங்கள் இடத்துல நடக்கப்படுது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்திய நாட்டுல மட்டும் 50,000 மனிதர்கள் பாம்பு கடியினால மரணம் ஏற்படுகிறது. இத பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது, நம்ம ஊர்ல மொத்தமாவே ஒரு 20% தான் விஷத்தன்மை உள்ள பாம்புகள் உள்ளன. அதுல மொத்தம் 4% தான் அதிக விஷத்தன்மை உள்ள பாம்புகள் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது, இதுல எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு பாம்பு கடி ஏற்பட்ட உடனே, ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சில பாம்புகள் கடியினால என்ன ஆகும்னா, மூளையோட செயல்பாடு குறைஞ்சு சுயநினைவு இழந்து போயிருப்பாங்க. ஒரு சில பாம்பு கடியில என்ன ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும். ஒரு சில பாம்பு கடியில கை, கால் அசைவுகள் எல்லாம் படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு விதமாக பிரசன்ட் ஆகும். அப்போ இம்மீடியட்டா ஒரு பாம்பு கடி ஏற்பட்ட மனிதரை நீங்க பார்க்கும்போது, இம்மீடியட்டா செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு இருக்கு, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இருக்கு. செய்யக்கூடாத விஷயத்துல முதல் என்னன்னா, எடுத்தோன்னே துணி எடுத்து அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேல கயிறு வச்சு கட்டுறது. இதனால என்ன ஆகும்னா, அந்த கால்லயோ, கையிலயோ எங்க கடிச்சிருக்கோ, அதுக்கு மேல உள்ள ரத்த ஓட்டம் சீரா செல்லாதனால, உறுப்புகள் செல்ல வேண்டிய ரத்தங்கள், ரத்த இடைப்பாடுகள் வந்துவிடும். இது முதல் காரணம். 2வது நம்ம படத்தெல்லாம் பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? கீறி விடுறது, அதில் அந்த இடத்துல பாம்பு கடிச்ச இடத்த கடிச்சு அதுலேருந்து ரத்தத்தை உறிஞ்சு துப்புறது. இது எதுவுமே அந்த உங்களோட செயல்னால அந்த மனிதனுக்கு உயிரை காப்பாற்ற போறது கிடையாது. அதே மாதிரி பாம்பு கடித்த மனிதன் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செக் யுவர் சரௌண்டிங்ஸ். அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள ஏரியாவை பார்த்துக்கணும். எதுக்குன்னா அந்த இடத்துல பாம்போட அது கூட இருக்கிற ஒன்று ஒரு பாம்பு இருக்கலாம், இல்லை அதே பாம்பு அந்த இடத்துல இருக்கலாம். அது உங்களை திருப்பி தீண்டாமல் இருக்கணும். ஆனால் உங்கள் சரௌண்டிங்கை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டை அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இம்மோபிலைசேஷன். இம்மோபிலைசேஷனா எந்த கையிலையோ இல்லை கால்லையோ கடிச்சிருக்குன்னா அந்த பகுதிகளை மேற்கொண்டு நகர்த்தாமல் இருக்கிறதுக்காக இம்மோபிலைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு கட்டையோ அதை சைடில் வச்சுட்டு அதை வச்சு ஒரு துணி மேலே கட்டிக்கும் போது என்ன ஆகும்னா, இதனால மேற்கொண்டு அந்த விஷத்தன்மை ரத்தத்தில் மேலும் கலக்காமல் பார்த்துக்கலாம். 2வதாக நீங்கள் பண்ண விஷயம், அந்த பாம்பு கடிச்ச தடம் அதில் இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணிடணும். ஏன்னா அந்த மார்க்கை வச்சு நம்ம எந்த விதமான பாம்பு கடிச்சிருக்கலாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது 2 தான் நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயம். இதை பண்ணின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு இமீடியட்டாக ஐசியூ ப்ளஸ் எமர்ஜென்சி செட்டப் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் இமீடியட்டாக கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டை பாம்பு கடி கடிச்சு உள்ள பேஷண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க கட்டுவரையனா இருக்கலாம், இல்லை நல்ல பாம்பா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க மலைப்பாம்புல எந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் அதுக்கான சிகிச்சை முறைகள் ஒரே மாதிரி தானே. அதுக்கு உண்டான ஆன்டிடோட்ஸ், எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது விஷயம், இந்த மாதிரி பாம்புகள் கடிச்ச சில பேருக்கு சுயநினைவு இழந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும். அதனால நீங்க எப்பவுமே ஒரு பாம்பு கடித்த மனிதரை சிகிச்சை முறைக்கு செல்லும் கொண்டு போது கண்டிப்பாக அவசர சிகிச்சையும் வென்டிலேட்டர் சப்போர்ட் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனால் மட்டும்தான் மேற்கொண்டு சிகிச்சைகள் சிறப்பாக அமையும். நன்றி.